வீட்டுக்காரர் வேலை செஞ்சு அவர் மான்ல வேலை பார்த்தாரு. அந்த மான் வந்து ஃபீடு போட சொல்ல 2 சண்டை போட்டு அந்த மான் குத்திச்சு அவரை. ஓ வீட்டுக்காரையா? மான் குத்திச்சு. அந்த மான் கிட்ட இந்த மாதிரி உணவு வைக்க போகும்போது உணவு தவிடு போடுவாங்க, மூட்டை மூட்டையா வரும். அவர் போட சொல்ல 2 மானும் சண்டை போட சொல்ல இவர் கவனிக்காத கோணியை உதிரி தொட்டியில கூட்டி உதிரி இருக்க சொல்ல 2 மானும் சண்டை தெத்தினி ஓட சொல்ல இவரு கிட்ட பாஞ்சு நடு சண்டை. அது வேகத்துல வந்து இவர்கிட்ட வயிற்றுல குத்திடுச்சு. அவரு வேலையை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல அவர் குத்துன உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு போனாங்களா? இல்ல கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஒரு வாரம் தான். என்ன மானது அப்படி? என்ன அந்த புள்ளி மானு அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா? ஆமா ஷார்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க வேலை இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கு கிடைச்சது. அது கிடைச்ச பிறகு கொஞ்ச நாள் பறவை கேஜி பார்த்தேன், கொஞ்ச நாள் கரடியாண்ட பார்த்தேன். அப்புறம் லாமான்ற ஒரு மிருகம் ஒண்ணு பார்த்தேன். அது என்ன லாமா? லாமான்றது உயரமா ஒட்டகம், ஒட்டகம் மாதிரி உயரமா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இங்க சிங்கத்தாண்ட போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருந்துச்சா? இதெல்லாம் பார்த்தது கொஞ்சம் ஒரு சாஃப்ட் விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். சிங்கம் அப்படினால எல்லாருக்கும் பயம். சிங்கம் அது என்னதான் நீ பாசமா பார்த்தாலும் அது எதிர்த்து சிங்கமா தான் நிக்கும். அது உண்மைதானா? அது உண்மைதான். அது குட்டியில தான் சிங்கம் போல அப்படின்னு சொல்லுவாங்களே. சிங்கம் போலதான். ஆனா அது என்னதான் அது பாசமா பார்த்தாலும் அது சிங்களாதான் சிங்கம்ன்ற இதுல அப்படியே சிங்களாதான் வருவாங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிதான் அது பாக்குறதுக்கே எனக்கே பயமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, சரி திடீர்னு நம்ம பேச முடியல, சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படி பேசி சாலா வரும். அதே மாதிரிதான் சிங்கத்தாண்ட போனா திடீர்னு போய் நம்ம நிக்க முடியாது. இது எப்படி இது கத்தத்தை நம்ம இறுதியும் பழமா இருக்குது, பூமி அதர்ற மாதிரி இருக்குது, அவ்வளவு சத்தமா கத்தம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கூட முன்னாடி வேலை செய்யறங்களோ அவங்க கூடவே இருந்து அதுக்கப்புறம் நாம் பழகணும். இல்ல ஃபர்ஸ்ட் நாள் உள்ள போறீங்க, ஏற்கனவே கரடி இன்னும் பறவைகள் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க, நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இங்கதான் ஃபர்ஸ்ட் போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்திருந்தாங்க? ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க? எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஜென்ஸ் வேலை செஞ்சிருக்காரு. அவர் கூட தான் அவர் கொஞ்சம் பழகினவர். அதனால அவர் கூடவே இருந்து என்னென்ன செய்யணுமோ அவரு உள்ள போயிட்டு கறி போடு காலையில வருவோம், சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு என்குள்ள சுத்தி காலையில 8 மணிக்கு வருவோம். 8 மணிக்கு வருவோம். உள்ள போவோம். எங்களை குரலை கண்டவனே கத்தும். எங்களை குரலை கண்டதுமே கத்தும். எல்லாமே திறந்து வெளியில ஒண்ணு. அதுக்கப்புறம் உள்ள போவோம். நம்ம வெளியில இருந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருந்து யாரு நம்ம வெளியே போயிட்டோம், ஏதோ குழந்தை அவன் ஏதாவது கேக்குறான்ல, அதே மாதிரி உள்ள போயிட்டு நான் எது சாயங்காலம் கறியை போடுவோம். கறி போட்டு மறுநாள் காலையில வருவோம். எது சாப்பிட்டு இருக்குது, எது சாப்பிடாது இருக்குது, எது சோகமா இருக்குது, எது வீரமா இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் உடம்பு சரி நல்லா இருக்கிறது வந்து வெளியில திறந்து விட்டுருவோம். உடம்பு சரியில்லாத வந்து உள்ள அழைச்சிடுவோம். வச்சுட்டு காடு ஃபர்ஸ்ட்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட சொன்னோம்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சார்னா அவங்க பேசி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து அது உள்ள அடைச்சி டிஸ்கதி ஒன்று இருக்கும், உள்ள அடைச்சிட்டு டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவார். இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மாத்திரை கொடுப்பாங்க எங்ககிட்ட. அந்த மாத்திரையை தூளா பவுடர் பண்ணி ஒரு துண்டு கறி எடுத்து ஹோல்ஸ் போட்டு அந்த கறியில அந்த மாத்திரையை எடுத்து அந்த ஹோல்ஸ் போட்டு கறியில வச்சிடுவோம். உள்ள மாத்திரை இருக்கிறது தெரியாது. அது போட்டோன்னே அந்த மாத்திரை இருக்கிற கறியை வந்து முன்னாடி அது வெளியே இருந்து வர சொல்ல முன்னாடியே போட்டு வைப்போம் கேட்லயே. அந்த கறி எடுத்து தான் அந்த மறு கறி அது சாப்பிட்டு தான் மறு கறி துண்டுக்கு போவோம் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி பார்ப்போம். சரி, நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும், ஜுரம் வரும், அதெல்லாம் இயல்பு. அதுக்கு என்ன அடிக்கடி என்ன பிரச்சனை வரும்? அதுக்கு எந்த பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு அது தும்பல்